இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை எதுவும் பிரிக்காது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அதாவது இதில் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்தால் தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி செல்ல முடியுமோ, இவற்றையெல்லாம் அனுபவிப்பதனால நாங்கள் தேவனை மறுதலித்து கொண்டு செல்ல முடியுமோ, அது எல்லாவற்றையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவமாக இருந்தாலும் சரி, வியாகுலமாக இருந்தாலும் சரி, ஏதாயிலும் ஒரு துன்பமோ, பசியோ, நிர்வாணங்களோ எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது. இதை எழுதினதான பவுல் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தேவனுக்கென்று வைராக்கியமாக நின்று ஊழியம் செய்ததான பவுலடியார் இவ்வளவற்றையும் சந்தித்திருக்கிறார். இவ்வளவும் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்ததன் நிமித்தம்தான் இவ்வளவும் இருந்தாலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் அவ்வளவு வைராக்கியமாக இதில் எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு சாதாரணமான மனுஷன் என்ன நடந்தாலும், ஒரு உயர்வாக இருந்தாலும் கூட, ஒரு தாழ்வாக இருந்தாலும் கூட தேவனை விட்டு பின்வாங்கி செல்லுகிறதான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. சாதாரணமாக ஒரு உயர்வை தேவனிடத்தில் கேட்டு பெற்று கொண்டதன் பிற்பாடு தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதான சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அப்படி அல்லாமல் உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் வைராக்கியமாக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுலடியாருக்கு இவ்வளவும் வந்தும் கூட எந்த விதத்திலையும் அவர் தேவனை விட்டு பின்வாங்கவும் இல்லை, அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவும் இல்லை. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் தேவனுக்குள்ள வைராக்கியமாக நிற்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு தேவன் பலன் தருவார். ஆகையால் எதுவும் எங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. Have a hopeful day.